ஹலோ, எல்லாம் கியர் மாற்றுறதா? எந்தெந்த கியர் எவ்வளோ ஸ்பீடில் மாற்றுறது உங்களுக்கு வீடியோ வேணுமா? உடனே போட்டு விட்ருவோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபோனில் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார், நீங்கள் மொத்தமாக சொல்லியிருக்கீங்க, தனியாக ஸ்பீடு காட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லி உடனே ஒரு வீடியோ ரெடி பண்ணோம். ஒவ்வொரு கியருக்கும் ஒரு ஸ்பீடு உண்டு, அது எந்தெந்த கியருக்கு எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லி காட்டிப்போம். அதைத்தான் அவரும் கேட்டார். ஓகேவா? வீடியோ பாருங்கள், புரியும். அரசாமி சார், இப்போ ஒவ்வொரு கியருக்குள்ளே ஸ்பீடு கேட்டிருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள். நம்ம அதை காட்டணும். இப்போ வண்டி நிற்கிது. இப்போ ஃபஸ்ட்டு கியர் இல்லையா? ஃபஸ்ட் கியர் மூவிங் கியர். ஃப்ரீ மூவிங் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் போகலாம்? ஒரு 10 கிலோமீட்டர் போகலாமா? 10 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறது தான் ஃப்ரீ மூவிங். அந்த 10 கிலோமீட்டர் போனப்போ தான் செகண்ட் கியர் மாற்றணும். சரியா? ரைட். 1 2 போடு. இது மூவிங் கியர் அப்படி இல்லையா? மூவிங் கியருக்கு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும். இப்போ முதல்ல மூவிங் பாயிண்ட்டு வந்துட்டா? சரி, இப்போ ஃபுல்லாக விட்டுரு மூவிங். இப்போ ஆசை கொடு, 10 கிலோமீட்டர் தாண்டட்டும். நல்லா கொடு. 10 கிலோமீட்டர் தாண்டிட்டா? 1 2 3 செகண்ட் கியர். செகண்ட் கியர் எவ்வளோ ஸ்பீடு போகலாம்? 20 வரைக்கும், 20 வரைக்கும். 1 2 3 தேர்ட் கியர். இப்போ எது வரைக்கும் போகலாம்? 30 வரைக்கும் போகலாம். போடு. 30 தாண்டுதா பாரு. போடும். இப்போ தாண்டிச்சா? 1 2 3 4 கியர். இது எவ்வளோ வரைக்கும் போகலாம்? இது எவ்வளோ ஸ்பீடு போகலாம்? 40லேருந்து 60 வரைக்கும். 30 to 60. இப்போ தாண்டணும் மாற்றிட்டீங்களா? கண்ட்ரோல் ஸ்பீடு எவ்வளவு? 30 + 30. போடும். போட்டோம். 60 தாண்டு. போட்டோம். நல்ல ஸ்பீடை கூட்டு. 60 1 2 3 50 கியர். இது கஷ்டமாக இருக்கு. 50 கியர் எவ்வளோ போகலாம்? 60 to 90. சரி, இப்போ பிரேக் மிதிச்சுக்கோ. பிரேக்கை மட்டும் மிதி, கிளச் மிதிக்கூடாது. 30 கிலோமீட்டருக்கு வரணும்னா 30 கிலோமீட்டர் கீழே வந்தால் கிளச்சு பிரேக் நல்லா மிதிச்சுக்கோ. ஏன்னா ஸ்பீடு பிரேக் வருது. ஸ்பீடு பிரேக்கில் எவ்வளோ ஸ்பீடு? 20. கிளச்சை மிதிச்சுக்கோ. 30 கிலோ வந்துட்டா? போடு. செகண்ட் கியர் போடு. பிலோ 20. ஸ்பீடு பிரேக்கில் எவ்வளவு? 20. இது பிலோ 20 வந்துச்சா? அந்த தூக்கி போடல இல்லை? தூக்கி போட்டுச்சா? இல்லை, தூக்கி போட்டோம். போடலாம். ஸ்பீடு போட்டோம். 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 ஸ்பீடை கூட்டு. கூட்டு. 1 2 3 முன்னாடி போடும். எந்த இயர் போட்டுக்க? இது எவ்வளோ தாண்டணும்? 30. தாண்டியாச்சா இல்லையா? தாண்டியாச்சு. அது எந்த கியர்? 4th கியர். போடும். 4th கியர் எவ்வளோ போகணும்? 30 to 60. 30 to 60. 60 இருக்கிட்டியா? போட்டோம். 1 2 3 50 கியர். கை மேலே போகணும், அலசக்கூடாது. காலை பிரேக் வச்சுக்கணும். கண்ட்ரோல் பிரேக் ஸ்பீடு போகும். அது ரொம்ப 90 வரைக்கும் போகணும். 60லேயே போனால் கூட தப்பு கிடையாது. இப்போ அடுத்த ஸ்பீடு பிரேக்கு 4 ரோடு வருது. என்ன போர்டு காட்டுதா இல்லையா? முக்கோணம் போர்டு காட்டுதா இல்லையா? சரி, அப்போ எழுச்சிடும். பிரேக்கை மட்டும் வச்சு 30 கொண்டு வரும். ஸ்பீடு பிரேக்கு 30 வந்துட்டா பாரு. அப்போ கிளச்சை மிதிச்சுக்கோ. செகண்ட் கியர் போடு. பிரேக்கை மிதிச்சு விடு. 10 கிலோமீட்டர் வேகத்தடை வருது இல்லையா? வேகத்தடை எவ்வளோ ஸ்பீடு? 20. வேகத்தடை 10. இப்போ டேனிங் எவ்வளவு? 20. பிலோ 20. 10க்கு மேலே 20 கிலோ போகலாம். லெஃப்ட் திரும்பி ஒரே சுற்றி போகும். சார், என்ன வீடியோலாம் அழகாக இருக்கா? நல்லா இருக்கா? சரி, இப்போ அப்போ உங்களுக்கு வேறு என்ன சந்தேகம்? ஸ்பீடு பிரேக்கில் எவ்வளோ போகணும்? டேனிங்கில் எவ்வளோ போகணும்? வண்டி நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும், எவ்வளோ ஸ்பீடில் போகணுங்கிறது தெரியணுமா? ஒன்றும் குழப்பம் இல்லை. அதுக்கும் வீடியோவாகவே காட்டிடுவோம். இந்த வீடியோ பாருங்கள், தெரியும். மெதுவாக போடும். ஒரு நாளைக்கு டேனிங் எடுப்போம்.
போகலாம் போட்டு 1 2 3 ரோடு ஃப்ரீயாக இருக்குல்லையா நம்ம யார்டு போட்டோம். இது சார் சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இதில் 5 கியர் போக முடியாதுன்னா 3 கியர் அதிகபட்சம் 4 கியர் தான் போக முடியும். இதில் 2 3 தான் போக முடியும். ஏன்னா டிராஃபிக் ஆகிடும். டிராஃபிக்கில் பிலோ 30 பிலோ 20 தான் போக முடியும். சரியா? ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் வருது, நிறைய வண்டிகள் போய்கிட்டு வந்துட்டுருக்கு. 30க்குள்ளே தான் போக முடியும். சரியா? சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுனால செகண்ட் தேர்டு 30க்குள்ளே தான். 20க்கு மேலே செகண்ட், 20 கீழே செகண்டு, 30க்குள்ளே தேர்டு. சரியா? ஃபஸ்ட்டு கியர் அப்போ எப்போ யூஸ் ஆகும்? வண்டி நிப்பாட்டினா தான் யூஸ் ஆகும். நல்லா ஸ்லோ பண்ணுங்க, நல்லா ஸ்லோ பண்ணுங்க. ஏன்னா அந்த பக்கம் வண்டி வருது, இந்த பக்கம் வண்டி நிற்கிது, டிராஃபிக்காக தான். நல்லா ஸ்லோ பண்ணுங்க. பிலோ 20 வரட்டும், பரவாயில்ல வரட்டும். பிலோ 20 வந்துச்சா அப்போ செகண்ட் கியர் 1 2. இந்த ஆளுக்கு போகக்கூடாது, ஆள்கிட்ட போகக்கூடாது, எடுக்கணும். ஒருத்தர் சிங்கிள் கான்டாக்ட் தான் கையை மேலே வைக்கிறது. கை மேலே வைக்கல பாருங்க. டூ வீலருக்கு முன்னாடி போகக்கூடாது. நடந்து போகிறவங்க, டூ வீலரில் போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க 3 பேர்கிட்டையும் போகக்கூடாது. இப்போ நீ நிற்கிற ஆள்கிட்ட போனால் அப்படி போகக்கூடாது. சரியா? போடும் 1 2 3 தேர்டு. இப்போ தாண்டிட்டு இல்லை போட்டோம். இப்போ தானே 4th பண்ணி செகண்ட்லேயே போகிறேன். விலைக்கு போ கிட்ட போகிறான்ல மறுபடியும் திருப்பாத. விலகுனா நேரம் பிடிக்கணும். அவர் தாண்ட வேண்டாமா? அவர் தாண்டதுல அவரை பார்த்து திருப்ப போடும். 1 2 3 4th கியர் போடும். சப்பு பிரச்சனை வைக்கணும். அரை மிதிக்க காலை பிரேக் வச்சுக்கோ. ஸ்பீடு பிரேக் வருது, டேனிங் வருது. டேனிங்னால எந்த கியர் வரணும்? செகண்ட் கியர். அப்போ பிரேக்கை மட்டும் யூஸ் பண்ணி 30 வரட்டும். 30 வந்துட்டா பாரு பிரேக் நீ. இப்போ செகண்ட் கியர் போட்டுக்கோ. 1 2. இதில் லெஃப்ட்டு திரும்பணும். எங்கே திரும்பணும்? பிலோ 20. சரியா? திரும்பும்போது எந்த கியர்? செகண்ட் கியர். செகண்ட் கியர். எவ்வளோ ஸ்பீடு? 20. சரி, நேரம் எடுத்துக்கோ. போட்டோம் போகலாம். போட்டோம் கட்டு வரைக்கும் வண்டி இல்லையா? இப்போ ஸ்பீடை கூட்டு 1 2 3 20 தாண்டியாச்சுல. உடனே தாண்டியாச்சுன்னா மாற்றணும். போட்டோம் 30 தாண்டியாச்சா? 1 2 3 4 போட்டோம். சைடு வரக்கூடாது. நேரம் பிடிக்கணும்னா ஸ்டீரிங்கே கையை ஒன்றா நம்பளை வைக்கணும். கியர் மாற்றும் போது அதான் அலசாது. அந்த பக்கம் போயிடும். பள்ளமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம். இப்போ இங்கே வந்து இப்போ செகண்ட் கியர் லெஃப்ட் திரும்பணும். 1 2 பிரேக் நல்லா அப்ளை பண்ணிக்கோ. செகண்ட் போட்டுக்கோ. இல்லை 20 வந்துட்டா பாரு. திருப்பி ரைட் சைடு கரண்டி பார்த்துக்கோ. ரைட் எடுத்துக்கோ. பிலோ 20 தானே? திருப்பி ஈஸியாக இருக்கா? சேஃப்டியாக இருக்கா? போகலாம். போட்டோம். ஸ்பீடை கூட்டு போட்டோம். நேராக போகிறோம் இல்லையா? தேர்டு 1 2 3 போட்டோம். இப்போ தேர்ட் கியர் மாற்றிக்க. அடுத்த டேனிங் லெஃப்ட் டேனிங். அப்போ நினைக்கணும் வந்துடு. பிலோ 20 வந்துடு. பிரேக் மிச்சிக்கோ. செகண்ட் கியர் போட்டுரு. 1 2. காலை பிரேக் வச்சுக்கோ. லெஃப்ட்டு. அதில் ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குது. அப்போ நினச்சினோம் பிலோ 10 வரைக்கும் போகலான்னா போகலாம். நேரம் பிடிச்சிக்கோ. கிராஸாக போய் பாரு. நேரம் பிடிக்கும். போட்டோ. ஸ்பீடை கூட்டு 1 2 3. இப்போ ரைட். இண்டிகேட் போடு. பின்னாடி வண்டி வருது. போட்டோ. இந்த கியர் போட்டுக்க. செகண்ட் கியர். ஸ்பீடு பிரேக் வருது 10 கிலோமீட்டருங்களா? ரைட்டில் திரும்ப இருந்தால் இண்டிகேட் போடாமல் திரும்பக்கூடாதுண்ணா. ஸ்பீடு பிரேக் வந்துச்சா? அப்போ 10 கிலோமீட்டர் பிலோ 10 போட்டோ. ஸ்பீடை கூட்டு 20 தாண்டுக்கும். 1 2 3 தேர்ட் கியர். உடனே அடுத்து டேனிங் வந்துட்டு. அப்போ செகண்ட் கியர். லெஃப்ட்டு. ரைட்டில் எங்கே ரோடு இருக்குது? அடுத்தடுத்து 2 ஸ்பீடு பிரேக் வருது. அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகணும்? ஸ்பீடு பிரேக்கில் 10 தான் போகணும். டேனிங் தான் 20. ஸ்பீடு பிரேக்கில் எவ்வளவு? 10. 11 கிலோமீட்டர் போனால் கூட தூக்கி போடும்.
10 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான். போட்டுரும். நேரே போட்டு அடுத்த ஸ்பீடு பிரேக் வருது. அப்போ காலை பிரேக் வச்சுக்கோ. 10 தான், லேசாக பிரேக் வச்சுட்டு 10க்கு மேலே போயிட்டு இருக்க. ஓகே, 10 கிலோ எவ்வளோ ஸ்மூத்தாக ஏரியா இருக்கு பாரு. 1 கிலோமீட்டர் கூட போனாலும் ஆன் அடிச்சுக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் வண்டி நின்னா தான் மூவிங் கியர். சரியா? திருப்பி நல்லா திருப்பி. நேரடி குளியில் போடாத விலைக்கு போ. போட்டு ஓரமாக அந்த நடல நிப்பாட்டு வைப்போம். நல்ல கிளச்சம் வச்சுக்கோ. 2 வீலர் கிட்ட ஓரமாக நிப்பாட்டு. நேரடி நல்ல அடி நேர கழுக்கு போமா. நியூட்ரல் ஹேண்ட் பிரேக். இன்ஜின் ஆஃப் பண்ணிடு. ஸ்டீரிங் ப்ளே பண்ணும்போது 12 ஹவரில் ப்ளே பண்ணா. அப்போ தான் வரும்டா. அது நேராக கல்லை கொண்டு தான் முட்டுற மாதிரி நிப்பாட்டிருக்கேன். 12 ஹவர் ப்ளே பண்ணி தான் வந்திருக்கும். சரியா? சரி. இந்த ஸ்பீடு பிரேக்கெலாம் எப்படி போகணும் பார்த்தியா? ஸ்பீடு பிரேக் எவ்வளோ ஸ்பீடு? 10. ஸ்டாண்டிங்கில் 20க்குள்ளே. வண்டி நம்ம கண்ட்ரோல் கொண்டு போனால் 30க்குள்ளே. அதாவது டவுனுக்குள்ளே ஓட்டும்போது, சிட்டிக்குள்ளே நான் மார்க்கெட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே ஓட்டும்போது பைபாஸில் போகும்போது 30 தாண்டி போகலாம். நான் 4th கியர் 30 + 30 60. 60 + 30 90. எந்த கியர்? 50 கியர். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே, வாழ்த்துக்கள். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்க அந்த உள்ள விஷயங்களை வீடியோவாக எடுத்து நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணுவோம். ஓகே, ஹலோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குற்றம் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்குவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.